ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஜெப நிலையை தேவன் கவனிக்கிறார். காலை எழும்பும் போதே நம்ம உண்மையில் ஜெபிக்கிறோமா? ஒரு நாளில் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஒரு காரியத்தை ஜெபத்தோடு துவங்குகிறோமா என்று கவனிக்கிறார். ஜெபத்தில் தரித்திருக்கிறோமா என்பதை கவனிக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்காக முதல்ல ஜெபிக்கணும் என்கிற நிலைக்கு வருகிறோமா என்பதை கவனிக்கிறார். அவர் பேசுகிறார். ஊழியக்காரனாகிய அனனியாவை இடத்துல பேசுகிறார். அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் ஜெபம் பண்ணுகிறான். நல்ல கவனமாக கேளுங்க. அவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகம். எல்லாவற்றையும் எழுதி வைப்பாராம் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஆமென். எதற்காக இப்படியெல்லாம் கூடி தேவன் வார்த்தைகளை தந்து பேச வைக்கிறார் என்றால், அவன் வேதம் எதை முக்கியப்படுத்துகிறதோ அதை தேவ பிள்ளைகள் முக்கியப்படுத்த வேண்டும். வேதம் எதை கண்டுக்கலையோ அதை தேவ பிள்ளைகளும் கண்டுக்க கூடாது. வேதம் எதை வலியுறுத்துகிறதோ அதை தேவ பிள்ளைகள் வலியுறுத்த வேண்டும். ஜெபம் என்பது ஜெபிக்க டைம் இல்லை என்று சொல்வதும், ஆமென், ஏதோ கடமைக்கு ஜெபத்தை அப்படி பண்ணிட்டு போகிறதும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்மை வர வைத்து நம்முடைய வார்த்தைகளினாலே, ஆமென், உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி உணர்த்தி உருவாக்குகிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே அன்று பவுலை குறித்து சாட்சி சொன்னாரே, இன்றைய நம்முடைய நிலை என்ன? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்மை குறித்து சொல்ல முடியுமா? ஆமென். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. பவுல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனனியாவின் இடத்துல பேசுகிறது பவுலுக்கு தெரியாது. அப்போ ஆனால் பவுல் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். பவுல் ஒன்னே ஒன்று செய்கிறான், ஜெபிக்க மட்டும் செய்கிறான். அங்கே என்ன நடக்குது? பரலோகத்தில் என்ன நடக்குது? பரலோக தேவன் பூமியில் என்னென்ன கிரியைகளை செய்கிறார் ஒன்றுமே தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகிறது. எப்படி தெரிய போகிறது? இந்த அனனியா வந்து இவன் தலையில் கை வைக்க போகிறான். பவுலுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கிடைக்க போகிறது. பெரிய காரியங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறது. தேவன் கிரியை நடப்பிக்கிறார். இங்கே பவுல் ஜெபிக்கும் போது தேவன் அங்கே கிரியை நடப்பிக்கிறார். ஒரு தேவ பிள்ளை முழங்காற்படியிட்டு அல்லது தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது அதை பார்க்காத போல தேவனால இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துட்டு பார்க்காத சிலர் பாருங்க, பார்த்துட்டு பார்க்காம போவாங்க, பார்க்காதது போலவே இருப்பாங்கல்ல. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது தேவனால் அப்படி இருக்க முடியாது. தேவன் உடனே கிரியை செய்கிறார். அனனியாவை அனுப்பும் போது அனனியா ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் ஃபோர்ஸ் பண்ணுகிறார். இங்கே இவன் ஜெபம் அதிகரிக்க தேவனுடைய கிரியையும் அதிகரிக்கிறது. நீங்கள் பாருங்கள், தானியேல் ஜெபித்து கொண்டிருந்த போது தூதன் வேகமாய் பறந்து வந்தானாம். அப்படித்தான் பைபிள்ல இருக்கு. தானியேல் 9வது அதிகாரம். அவன் வேகமாய் வந்து என்னை தொட்டு. அப்ப வேகமாய் செயல்படுகிறது. ஜெபம் வந்து வேகமாய் செயல்பட வைக்கிறது. ஜெபம் மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. ஜெபிக்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஆமென். இந்த நாளில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்க, இந்த வார்த்தையை நான் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நம்முடைய ஜெப அனுபவம் அல்லது ஜெப நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜெபிக்க சொல்லுகிறோம், ஊழியர்களிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிறோம், நன்றாய் தெரிந்த விசுவாசிகளிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம சிந்திக்க வேண்டும், நம்ம பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெப அனுபவம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? ஆமென். எதற்காக ஜெபிக்கிறோம்? இதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? ஆமென். எதற்காக ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. தானியேல் சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்தான். தேவ பிள்ளைகள் எல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள். ஆமென். என்னென்ன காரியங்கள் பாருங்க. ஜெபத்தில் தரித்திருக்கும் போதுதான் அநேக காரியங்களுக்காக ஆவியானவர் ஜெபிக்க வைத்து கொண்டே இருப்பார். ஆமென். இந்த அனுபவங்கள் எல்லாம் சபைக்கு தேவை, ஜெபிக்கிறவங்களுக்கு தேவை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜெபம் ஆமென் ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் ஆமென் வழக்கம் போல ஜெப வார்த்தைகள் மாத்திரம் வாயில வந்துட்டே இருக்கும். அதுல பழகிட்டோம்னா என்ன ஆயிரும்னா அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வராது, வெறும்
வாயில மட்டும்தான் இருக்கும், இருதயம் வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கும். இது பழகுனதுனால ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் அப்படியே ஒரே காரியத்தை சொல்லி ஜெபிச்சு பழகுனதுனால அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் அந்த காரியத்தை நம்ம இருதயத்திலிருந்து சொல்லி ஜெபம் பண்ணி இருப்போம். ஆனால் போக 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 என்ன ஆயிட்டு அப்படின்னா பாயிண்ட் எல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம், வார்த்தைகள் கரெக்டா போயிடும், ஆனா இருதயத்திலிருந்து வராது. நமக்கு நல்லா தெரியும் நாம யாரை நோக்கி ஜெபிக்கிறோமோ அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்போ என்னுடைய ஜெப வார்த்தை எங்கிருந்து வருகிறது? வெறும் உதட்டின் சத்தமா, வெறும் உதட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிற ஜெபமா, அல்லது இருதயத்திலிருந்து பொங்கி எழும்பி என்னுடைய உதட்டின் வழியாய் புறப்படுகிற ஜெபமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாய் இருந்தது, அப்படிப்பட்ட ஜெபமாய் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ஜெபத்துக்கான பலனை கொடுக்கும்படியாய் வேகமாய் செயல்படுகிறார், வேகமாய் செயல்படுகிறார். உன்னுடைய ஜெபத்தின் வேகத்தை நீ அதிகப்படுத்து, உனக்கான கிரியை வேகமாய் நடக்கும். ஆமென். உன்னுடைய ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்து, ஜெப நேரத்தை அதிகப்படுத்து. நம்முடைய ஜெப அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இங்கே பவுல் முதல்ல எதுக்கு ஜெபம் பண்றான் அப்படின்னா, தமஸ்குவுக்கு போற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். முகமுகமாய் பேசுகிற, முகமுகமாய் பார்க்கவில்லை ஆனால் பேசுகிற அந்த ஒரு அனுபவம் உண்டான போது அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் இவ்வளோ நேரம் கரெக்டாக தான் ஓடுனேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சடனாக ஒரு வீழ்ச்சி என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் விழமாட்டேன் என்று நினைத்தேன். காரணம், குதிரையில் போய் கொண்டிருக்கிறேன், குதிரையெல்லாம் அப்படி சீக்கிரத்தில் விழாது. ஆமாம், எனக்கான காரியத்தை நான் அடைந்து விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் சடுதியில் அப்படிதான் இருக்கு, சடுதியில் ஆமாம், நேற்று இரவு வரை இதுதான் நினைத்து கொண்டிருந்தேன். பொழுது விடிந்த போது எல்லாம் மாறிவிட்டது, சடுதியில் மாறிவிட்டது. எல்லாம் மாறினதும் அவ்வளோதான் என் வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று இருக்கவில்லை. கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எல்லாம் மாறிவிட்டது ஆண்டவரே. நினைச்சதுக்கு நேர மாறி நடந்துட்டு இதுவரை இதுக்கு முன்னாடி வர பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் நினைத்தது எல்லாம் கைகூடி வந்தது போல இருந்துச்சு, எல்லாமே சாதகமாக இருந்தது போல இருந்துச்சு, எல்லாமே. ஆனால் சடனாக சேஞ்ச் ஆயிட்டு, சடனாக ஒரு பொழுது விடிந்த போது எல்லாம் மாறிட்டு, ஒரு இரவில் எல்லாமே மாறிட்டு, எல்லாம் மாறினதும் ஆமென், எல்லாமே ஆண்டவர் மாத்திட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க, எல்லாம் இதுவரை அனுகூலமா இருந்துட்டு, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், எல்லாமே அனுகூலமா வச்சுட்டு ஒரே நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திட்டார்னா அதன் அர்த்தம் என்ன, அதன் அடையாளம் என்ன? தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் கைகூடி வருது, எல்லாமே சாதகமா இருக்குது. இவன் சபையை துன்புறுத்துறதுக்கு ஆலோசனை சங்கத்திட்ட போய் நிருபங்களை வாங்குகிறான், அவங்களும் கொடுக்குறாங்க. எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படுது, எல்லாமே கைகூடி வரப்படுது. அப்போ எல்லாம் அவன் நினைத்ததை சாதித்தரலாம் என்று சொல்லி வேகமாய் போகிறான். சடுதியில திடீரென்று ஒரு மாற்றம், மொத்தத்தில் மாற்றி எல்லாத்தையும் ஆண்டவர் புரட்டி போட்டு விட்டார். எதற்காக? பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி, எல்லாம் அனுகூலமாக தானே இருந்துச்சு இத்தனை நாட்கள், இது எல்லாமே ஆரம்பத்தில் இதுவர்கள் தடையா இருந்திருக்குமானால் நாம் வேற காரியத்தை பார்த்து போயிருப்போமே. ஆனால் எல்லாமே அனுகூலமா வந்துட்டு கைக்கூடி வரும் என்று நினைக்கிற இடத்துல மொத்தமா எல்லாம் தலைகீழ மாற காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? இனி நீ சவுலாய் தொடரக்கூடாது, இனி நீ பவுலாய் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம சூழ்நிலையில மாற்றத்தை எதிர்பார்க்க தேவன் நம்மில் மாற்றத்தை தர விரும்புகிறார். தேவனால் சூழ்நிலையிலும் மாற்றத்தை தர முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தேவனுடைய தேவ சித்தம் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ உங்களுக்குள்ளே இந்த கேள்வி எழுப்பப்படுவதற்காக, பவுலே நீ குதிரையில இருக்கிறது வரைக்கும் இந்த கேள்வியை
நீ கேட்க மாட்ட. உன்னை கீழே தள்ளி போட்டா இந்த கேள்வியை நீ கேட்ப. சில ஸ்தானத்திலிருந்து தேவன் கீழே தள்ளி விடுவது, ஆமென், உங்களை என்றென்றைக்கும் இல்லாமல் போக பண்ணுவதற்கல்ல, நீ அவருடைய தயவுல திரும்ப மேலே எழும்படும். ஹல்லேலூயா. அவருடைய தயவுல நீ ஓம் பலத்துல குதிரையில ஏறின பவுலே, உன்னுடைய பலத்துல குதிரையில ஏறின, உன்னுடைய பலத்துல ஓடுன, உன்னுடைய சுயத்துல ஓடுன, அதுலதான் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்துட்டு பவுலே. இப்பொழுது அவர் கீழே தள்ளி போட்டு விட, அவன் கீழே விழுந்து விட்டான். இனி பவுல் நீ எழும்புகிறது, இனி நீ நிற்கிறது, இனி நீ நடக்கிறது, இனி நீ உட்கார்றது, இனி நீ ஓடுறது எல்லாமே உன் பலத்தில் அல்ல, குதிரையின் பலத்தில் அல்ல. குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுகிற இடத்துல நீ கர்த்தருடைய நாமத்தை குறித்து கமான் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடாரபா சந்தரா கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. ஒரு இடத்திலிருந்து உன்னை கீழே, சில ஸ்தானத்திலிருந்து உங்களை கீழே இழுத்து வச்சிருக்கிறாரா, சில நிலையிலிருந்து கீழே கொண்டு போய் வச்சிட்டாரா. அவன் டெய்லி கிடைக்கிற வருமானம் இப்பொழுது அநேகருக்கு மாதத்தின் வருமானமாய் மாறிவிட்டது. அது எவ்வளவு வேதனை தெரியுமாங்க. டெய்லி பார்க்குற பணம் இன்னைக்கு அநேகருக்கு ஒரு மாதத்தின் கிடைக்கிற ஒரு வருமானமாய் மாறிவிட்டது. என்ன ஆண்டவரே, ஆரம்பத்தில் இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, அதுக்கு ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். இது டெய்லி சம்பாதித்த சம்பாத்தியம் இப்பொழுது மாசத்துக்கு ஒரு மாசம் பிரயாசப்பட்டாதான் கிடைக்கிற நிலைமையில் சிலருடைய வேதனைகள், சிலருடைய புலம்பல்கள் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கும். கடந்த நாளில் ஒருவரை பார்த்தேன். ஒரு கடையில் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுதான்னு கேட்டாங்க. அவன் பார்த்துருக்கிறேன், நான் இன்னார் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு. ஏன்னா அவர் அநேகருக்கு ஒரு காலத்தில் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார், அநேகருக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தவர். இப்பொழுது அதில் அவன் இவருக்கு மாதம் கிடைக்கிற வருமானத்தை கேட்டேன், அதுவும் என்னால் தாங்கவே முடியல. அவன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி இருந்தால் தெரியாது, அதுக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய மனதும் நம்முடைய சூழ்நிலை நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கை நீட்டி 10 பேருக்கு சேலரி கொடுத்துட்டு அடுத்த நாள் அதே ஒரு வேலையில் போய் நிற்கிற நிலைமை என்பது, அது ஏன் அவங்களும் வேலை பார்க்குறாங்களே, இவங்க பார்த்தா என்ன சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்கங்க. ஆனால் மனதில் இருக்கிற வலி என்பது, ஆமாம், அது புரிந்து கொள்ள தேவனால் மாத்திரமே முடியும். ஆண்டவர் இந்த குதிரையிலேருந்து பவுல் கீழே தள்ளப்பட்டது போல தான். தேவன் அனுமதிக்காமல் இது நடக்காது. தேவன் அனுமதிக்காமல் ஏன் ஆமே. இனி பவுலே, நீ குதிரையில் எந்த பலத்தில் ஏறின? என் பலத்தில் ஏறின. இனி நீ எழும்புறது கூட ஆமன் என்னுடைய பலத்தில் தான் எழும்பணும். இனி நீ உன் பலத்தை சார்ந்திருக்க கூடாது. உன் ஞானத்தை கமான் உடாரபா சந்தரா ரியாந்தரா. இனி நீ உன் பலத்தை சார்ந்திருக்க கூடாது, உன் ஞானத்தை சார்ந்திருக்க கூடாது, உன் திறமையை சார்ந்திருக்க கூடாது. ஓ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஓ ஜீசஸ். நல்ல துதிங்க பார்க்கலாம். என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நம்மை சார்ந்து இருக்கிறது போது என்ன ஆயிரும் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம தொய்ந்து போக ஆரம்பிப்போமோ அங்க விழுந்துருவோம். நாம் நம்முடைய பலத்தை சார்ந்து இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைரஸ், இப்போ பரவுகிற வைரஸ் அட்டாக், அது பாதிச்சுன்னா அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிரும். நாம் நம்முடைய ஞானத்தை சார்ந்திருப்போம் வைங்களேன். நாம நம்முடைய ஞானத்தை அப்ளை பண்ற இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டுன்னா, ஒரு தோல்வி வந்துட்டுன்னா நம்மளால தாங்க முடியாது. நாம் நம்முடைய திறமையை சார்ந்திருப்போம் என்று வைங்களேன். திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்றால் நம்மால தாங்க முடியாது. ஆனால் நாம் கிறிஸ்துவை மட்டும் சார்ந்திருப்போமானால், தோல்வி வந்தாலும், தடுமாற்றம் வந்தாலும், வீழ்ச்சி வந்தாலும், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளை, ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என்னை மறுபடியும் தேற்றுவீர். பவுலே, நீ எழும்பணும். ஆமென். யாருடைய பலத்தில்? கிறிஸ்துவில. அவன் 2 பேர் கைத்தாங்கல் கொடுத்து தடுமாறி தமஸ்குவுக்கு போயிட்டான். போனது அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனான். எங்க போனான்? அரை கதவை அடைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறான். நான் என்ன செய்யணும்? ஆமென், ஆமென்.
நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று யார் ஒருவன் கேட்பான் என்றால் அவனுடைய ஆசை, இச்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். நமக்குள்ள 1000 ஆசைகள் இருக்குங்க. நான் பிராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் என் மனதில் ஒரு பெரிய ஆசையை வைத்து கொண்டு உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று என்னால் முழுமையாய் ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன். எனக்குள்ள நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆசையை நான் வைத்து விட்டு, ஆண்டவரே உங்களுக்கு என்ன சித்தமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க என்னால் முடியாது. சொல்லுவோம் ஆண்டவரே, ஆனாலும் அப்போ என் ஆசை அடிக்கப்பட அவர் விருப்பம் என்னில் ஓங்கி நிற்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது முதல்ல என்ன ஆகும்? முதல்ல என் விருப்பங்கள் எல்லாம் அடிக்கப்படும். என் விருப்பம் அடிக்கப்படும். ஆண்டவர் காட்டி தருவார், இது உனக்குரியது அல்ல, இது உனக்கானது அல்ல. நீ விரும்புகிறபடி உன் வாழ்க்கை செல்லுமானால் இந்த ஓட்டம் பாதியில் விழுந்தது போலதான் இது நாளைக்கு உனக்கு கண்ணியாகி விடும், இது நாளைக்கு உனக்கு வேதனையாகி விடும். இதெல்லாம் ஜெபத்தில் தெரியப்படுத்துவார். ஜெபத்தில் முதல்ல என்ன ஆகிறது என்றால், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் விருப்பங்கள் என்று சொல்லும் போது நாம் கொண்டிருக்க விருப்பங்களில் சில விருப்பங்கள் தேவ சித்தத்துக்கு ஒத்து வரும். அதுக்கு தேவன் அனுகூலமாக இருப்பார். பல விருப்பங்கள் தேவ சித்தத்துக்கு எதிரானதாக இருக்கும். அதற்கு தேவன் ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார், ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார். ஏனென்றால் தேவன் நம்மை இழந்து போக விரும்பவில்லை. ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மை இழக்க விரும்பவில்லை. அப்ப முதல்ல ஜெபத்தில் நம்முடைய திட்டங்கள், நாம் கொண்டிருக்கிற ஆசைகள், விருப்பங்கள், தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் அடிபடும். அடிபட நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்கிற அந்த உதட்டிலிருந்து மாத்திரம் வந்த அந்த ஜெபம் போக 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 உள்ளத்திலிருந்து எழும்ப ஆரம்பிக்கும். 2007 ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த காரியத்தை வாய்க்கு பண்ணுங்க. 1 வாரம் 2 வாரம் அந்த ஜெபத்தினுடைய முடிவில் விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் அடித்தார். ஒரு நாள் நான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சு கூட பார்க்கல, ஊழியத்துக்கு வரணும்னு யோசிக்க கூட இல்லை. விருப்பங்களை அடிச்சு 2 வாரம் இரவு பகல் கிடையாது ஆண்டவர் சமூகத்திலேருந்து, ஆண்டவரே இந்த காரியம் இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருந்தார். கேட்க அதுக்கு எதிராக தான் பதில் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அடிச்சு கடைசியில் ஒரு புதன்கிழமை மதியம், ஆமாம் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க வைத்தா. புதன்கிழமை மதியம், ஆமாம் அப்படியே இருதயத்திலிருந்து ஒரு ஜெபம் எழும்புது. உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும் என்று. ஆமாம் அதை அப்படியே பாடலாய் கொடுத்து பாட வைத்தா. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்காற்படியிட்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைத்தா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமன். இதற்காக கர்த்தர் முதல்ல என்ன செய்தார் என்றால், என் ஆசைகள் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தார், என் விருப்பங்கள் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தார். ஆண்டவர் சமூகத்தில் வைக்க அடி, அந்த வார்த்தையில் அடி இது வெட்டு. இந்த நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 50 பேப்பர் எழுதி கொடுப்போம் பாருங்க, டீச்சர் கையில் எழுதி கொடுப்போம். அவங்க அது அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது பார்த்துட்டு வெட்டினாலாவது சரி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, இது பார்த்த உடனே வெட்டு. சிலருக்கு பேரை பார்த்தோன்னே வெட்டுவாங்கல்ல, நம்ம ஆண்டவர் பேரை பார்த்தாலும் வெட்ட மாட்டார். சில பேரை பார்த்தா அவங்க தப்பாக தான் இருக்கும். மார்க் போட்டுட்டு, இந்த டோட்டல் மார்க் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள. ஆமென். அவர் திருத்துகிறவர். ஹல்லேலூயா. உலகம் திருத்துறது ஒன்ன ஃபெயில் ஆக்க, அவர் திருத்துறது ஒன்ன பாஸ் ஆக்குறதுக்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு. உலகம் திருத்துறது, மனுஷன் திருத்துறது ஒன்ன ஃபெயில் ஆக்குறதுக்கு, பரலோகம் திருத்துறது ஒன்ன பாஸ் ஆக்குறதுக்கு. இன்னைக்கு நான் பாஸ் ஆனதுக்கு காரணம் அவர் என்னை திருத்தினபடினால. ஹல்லேலூயா. உலகம் திருத்துறது உங்களை ஃபெயில் ஆக்க, எங்க தப்பு கண்டுபிடிக்கலாம். அவர் திருத்தி வெட்ட மாட்டார், கிரேஸ் மார்க் போட்டுட்டே இருப்பார். திருத்துவார், இப்படிதான் வெட்டுவார். ஆனா அதுல ஒரு கிரேஸை அப்ளை பண்ணிட்டே இருப்பார். இது கிரேஸ் மார்க்.
திருத்த விட்டு கொடுத்துருங்க. பேப்பரை வேற, உங்க லைஃப் பேப்பர், வாழ்க்கை பத்திரத்தை வேற யார் கையிலும் கொடுத்துடாதீங்க. நிறைய ஆபரேஷன் இருக்கும் அதுல. ஹல்லேலூயா. அவர் கையில கொடுங்க. அவர் திருத்துறது உங்களை ஃபெயில் ஆக்குறதுக்கு இல்லை, உங்களை பாஸ் ஆக்குறது. உன்னை பாஸ் ஆக்கவே முடியாதுன்னா உன்னை திருத்தவே மாட்டார், உன் பேப்பரை தொடவே மாட்டார். என்ன ஆண்டவரே, நிறைய வெட்டுக்குத்தா இருக்கு ஆண்டவரே. பல நேரத்தில் என்ன ஆண்டவரே, நான் உங்களெல்லாம் நம்பி வந்தேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு ஆமே நிறைய திருத்தம் பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவரே. எதற்காக? நாளைக்கு நீ பவுல மாதிரி சொல்லணும், ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் இயேசையா, நீர் என்னை வழி நடத்தும். உம் சித்தம் மாத்திரம்